ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கேன். என்ன சௌக்கியங்க, என்னதுங்க, மார்க்கெட் வந்து இப்படி கிடுக்கிடுன்னு சரிஞ்சு சரிஞ்சு கீழே வந்துட்டு இருக்கு. கிராஷ் ஆகிப்போச்சு கம்ப்ளீட் கிரிப்டோ மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்குது, பயமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ கீழே போகிறோம் என்னன்றது கூட யோசிச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் காரணங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கலாம், நிறைய காரணங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இவ்வளோ சரிவு வந்தது ஒன்று ஆல்ரெடி இதுக்கு முன்னால் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் ரெகுலேஷன் பில் அப்படின்றது ஒன்று செனேட்டில் வைக்க போகிறாங்க இந்த வாரம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அது ஒரு ப்ராப்ளம். அது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அது நான் எப்படி சொல்கிறது உங்களுக்குன்னு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு திங்கு, நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, ஃப்யூச்சர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு குறைக்கிறது பற்றி நவம்பரில் ஒரு ரேட் கட் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் டிசம்பரும் அடுத்த வருஷமும் ரேட் கட்ஸு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி போச்சு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப பேட் ஸ்டேஜில் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து டிசிஷன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைக்க முடியாது. ஏன்னா அவர் ஜெர்மி பவல் சொல்ல, இது வந்து மிரான்னு நெக்ஸ்ட் சேர்மன் அவர் தான். 2026 அவர் கமிட்டி மெம்பர், ப்ரெசண்ட்டு அமெரிக்கன் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கமிட்டி மெம்பரு. அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இந்த வருஷத்தில் ஒன்றுமே ஃபர்தராக டிசம்பர்லாவது நெக்ஸ்ட் இயர் ரேட் கட்ஸ் பார்த்தியாவது நாங்கள் இப்போ ஒன்றும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஏன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணி இப்போதைக்கு 34 நாள் ஆச்சு. அதுக்கு ஒன்றும் தீர்வு தெரியல. ஏகப்பட்ட லாஸு, டாட்டாஸ் எதுவும் வரல. இன்னைக்கு மாத்திரம் ஒரே ஒரு டாட்டா வருது, பிஎம்ஐ டாட்டான்னு, மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் டாட்டா வருது. அது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க மேனுஃபேக்சரிங்கு. அது ஒரு நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் 8 மணிக்கோ 10 மணிக்கோ வரும். கொஞ்சம் அதால் கூட கொஞ்சம் மார்க்கெட் மாத்திரம் கம்ப்ளீட்டாக கிராஷ் ஆகுது. இப்போ வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா, இப்போ இருக்கிற ஹோல்டிங் காயின்ஸ் ஹோல்ட் பண்ணணுமா, செல் பண்ணணுமா, ஃப்ரெஷ் பையிங் பண்ணணுமா? இதுதான் பெரிய டவுட்டு. ஃபஸ்ட்டு திங், ஃப்ரெஷ் பையிங் இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க. நான் தயவுசெய்து உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இப்போதைக்கு ஃப்ரெஷ் பையிங் ஒன்றும் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிச்சுவேஷன் என்னான்னு பரவாயில்ல, கீழே போன காயின்ஸ் திருப்பி மேலே ஏறினப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏறுதுன்னா மார்க்கெட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா அப்போ வாங்கினா நமக்கு திருப்பி மேலே போகும். பட் கீழே வரப்போ வாங்குறது எப்போ தப்பு. அது கேச்சிங் எ ஃபாலிங் நைஃப், அந்த மாதிரி ஒரு கத்தி மேலேருந்து உழுதுன்னா அதை பிடிக்க போகிறது ட்ரை பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம கையே வெட்டிடும். அது மாதிரி இந்த டைமில் எதுவும் பையிங் பண்ணாதீங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த டைமில் ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா இமீடியட்டாக ஒன்றும் பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி தெரியல மார்க்கெட்டு. எந்த காயின் வேணாலும் ஷார்ட் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு நியூஸ் என்னன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரல் ரெகுலேஷன் பில் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அது கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் பில் ரெகுலேஷன் பில்லு வந்து இன்னும் செனேட்டில் வைக்கல. அதை எப்போ வைக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு ஈவினிங்கு அமெரிக்காவில் நியூயார்க் கோர்ட் வந்து ஒரு ஹியரிங் இருந்தது. எதுனா இந்த டேரிஃப்ஸ் பற்றி டிசிஷன் என்னன்னு ட்ரம்ப் சார் மேலே. பட் அது வந்து இப்போ போஸ்ட்போன் ஆகி வெட்னஸ்டேக்கு திருப்பி போஸ்ட்போன் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இசிபி, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்களும் கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, எங்களால் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எதுவும் முடிவு எடுக்க முடியாது அது மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ப்ராப்ளம். இது இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் சொல்கிறேன்.
இதில் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அது கூட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கலாம். லாஸ்ட் வீக் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அமெரிக்காவில் அதை ஷட் டவுன் பண்ணி 1992 ஷட் டவுன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு அது க்ளோஸ் பண்ணி. இப்போ அதை திருப்பி ஓப்பன் பண்ணி அந்த வெப்பன்ஸ் எல்லாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த சைனா டூர் போயிட்டு வந்த அப்புறம் உடனே ஆர்டர் போட்டிருக்காரு. இப்போ அதால் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. எங்கே இவர் ரஷ்யா மேலே இல்லைன்னா மிச்சம் கண்ட்ரிஸ் மேலே நியூக்ளியர் வெப்பன்ஸோட அட்டாக் பண்ணுவாரா என்ன, இவரே பீஸ்ன்றாரு, திருப்பி இது எதுக்கு ஓப்பன் பண்ணுறாரு என்னன்றது ஒரு டவுட்டு. பட் அது எதுக்கு ஓப்பன் பண்ணுறாரு என்னான்னு தெரியல. அது ஒன்றும் ஓப்பன், அது ஒரு ரீசன் இருக்குது. பட் ஓவராலாக மார்க்கெட் மாதம் டம்ப் ஆகுது. நான் கிளியராக சொல்லிடுறேன், மார்க்கெட் டம்ப் ஆகுது. முடிவெடுக்க வேண்டியது நீங்கள், நான் இல்லை. நான் எதுவும் சொல்லக்கூடாது இந்த டைமில். பார்த்துக்கங்க, பார்த்து பத்திரமா முடிவெடுங்க. ஹோல்ட் பண்ணணுமா, விற்றுட்டு திருப்பி வாங்கிக்கணுமா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா என்னன்றது நீங்கள் முடிவெடுங்க. நான் வந்து அப்டேட்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் டெய்லி. இந்த வாரம்லாம் கம்ப்ளீட்டாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவான்டிசெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கூட சாட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.